ஹாய் ஹலோ மக்களே, என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய ஹாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோமா? நம்ம சின்ன வயசில் அடிக்கடி ஏதாவது கிரிக்கெட்டே இருப்போம்லா, அந்த மாதிரி தான் நான் கிரிக்கெட்டே இருப்பேன். இதெல்லாம் நான் 7th படிக்கும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பேப்பரில் ஒரு நோட்டு தனியாகவே போட்டுட்டு நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எது எது பிடிக்குதோ அதெல்லாம் ஒட்டி வைப்பேன். நிறைய சாக்லேட்டு எல்லாமே ஒட்டி வச்சுருந்தேன். கிழிஞ்சு போச்சு. எங்கள் அண்ணன் வேலைக்கு போகும்போது இதெல்லாம் கணக்கெல்லாம் எழுதி வைப்பானா, அப்படி எழுதி வச்சு கிழிஞ்சு போச்சு. அப்புறம் என்னோடய பசங்க பையன் ஃபஸ்ட்டு பையன் வளர்ந்த பிறகு பெண்ணை வச்சு கிறுக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கங்கே கிழிச்சு போடவும் ஆரம்பிச்சிட்டான். அதான் அங்கங்கே கிறுக்கெல்லாம் இருக்குது. நான் சின்ன வயசில் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன். நல்லா பண்ணலனாலும் ஓரளவுக்காவது பண்ணுவேன். எனக்கு ட்ராயிங் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்ணலனாலும் ஓரளவுக்காவது பண்ணுவேன். அதேமாரி எது எது எனக்கு கண்ணில் எனக்கு சூப்பராக படுதோ அதெல்லாம் பேப்பரில் அழகாக ஒட்டி வச்சிருவேன். இதே நோட்டில் எங்கள் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. காதில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆசரிப்புள்ளத்தில் தான். அந்த டைமு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அம்மாவை விட்டு விலகி இருக்கிறேன். அப்போது பிரிஞ்சிருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து, அப்போ நான் அழுது எழுதினேன். அம்மா உனக்கு சரியாயிரும்மா, உனக்கு சரியாயிரும், நீ கவலைப்படாதம்மா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மான்னு எழுதிலாம் எழுதுனேன். அந்த பேஜே இப்போ காணும், யார் கிழிச்சு போட்டான்னு தெரியலை. அப்புறம் அந்த டெடி என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படி ட்ராயிங் பண்ணி தந்து கட் பண்ணியே கையில் தந்துட்டா. நான் ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு நமக்குன்னு தனியாக குடும்பம் ஆயாச்சு, அப்படி தானே. அதில் ஹஸ்பண்டு பேர், என் பேர், என்னோடய பசங்க பேரை எழுதி அப்படின்னு ஒரு ட்ராயிங் பண்ணியாச்சு. இப்போ தான் நேற்றுக்கு தான் எடுத்து அதை பண்ணினேன். அதுக்கப்புறம் இது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இதை வரைஞ்சேன். இப்போ நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணேன், ஏன் பண்ணேன்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் அப்பா சாக்லேட்லாம் வாங்கி கொண்டு தந்தாங்க. எனக்கு கொண்டு தரல, என்னோடய பசங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பா எனக்கு கூட இப்படிலாம் வாங்கி தர மாட்டாங்க. பாருடா, பேர பசங்களுக்கு வாடியப்போ வாங்கிட்டு வராத. ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு கதை சொல்லணும், அப்படி தானே. நம்ம வாழ்க்கையில் கசப்பான விஷயங்களும் நிறைய இருக்கும், இல்லை சந்தோஷமான நினைவுகளும் நிறைய இருக்கும், அப்படி தானே. இன்பம் துன்பம் சேர்ந்து வரதான் வாழ்க்கையாகவே ஆகிட்டு. சின்ன வயசில் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது நம்ம அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். ஏன் நம்ம வளர்ந்தோம், அப்போ வளர்ந்ததுனால தானே எல்லாருக்கும் பாரமாக இருக்கும் அப்படின்லாம் தோணும். ரொம்ப கஷ்டமான நாட்களெல்லாம் கடந்து எடுத்து இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டமாகவே தான் இருக்குது. இந்த வாழ்க்கையில் போராட்டமான பகுதி இருந்தாலும் அப்புறம் இன்னொரு பகுதி நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றது. அது அதில் ஒரு கிக் இருக்குது. நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றதுல ஒரு திருப்தி இருக்குது. அன்றைய நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.